புதுச்சேரியில் திடக்கழிவு மேலாண்மை குறித்த ஆய்வுக் கூட்டம் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் திடக்கழிவு மேலாண்மை குறித்த ஆய்வுக் கூட்டம் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். இதில் உள்ளாட்சித்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் குப்பைகளை முழுமையாக அகற்றி புதுச்சேரியை தூய்மையான மாநிலமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் ஆலோசனை வழங்கினார். மதகடிப்பட்டு அருகே உள்ள கடித்தறி தாழ்குப்பம் பகுதியில் சொந்த வீட்டில் இருந்த மாமனார் மாமியாரை வெளியே துரத்துவிட்ட மருமகள் மீது கலெக்டர் அலுவலகத்தில் நீதி கேட்டு வயதானவர்கள் புகார் மனு அளித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு அருகே உள்ள கடித்தறி தாழ்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் வதிஷ்டா வயது 67. இவரது கணவர் நாராயணன் வயது 77. இவர்களுக்கு சொந்தமான வீட்டில் இருந்த அவரது மருமகள் மகேஸ்வரி என்பவர் அடித்து வெளியே அனுப்பிவிட்டதாக கலெக்டர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், நானும் எனது கணவரும் கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டிலிருந்து அடித்து துரைத்து விட்டு எனது மருமகள் மட்டும் வாழ்ந்து வருகிறார். வீடு என் பெயரில் உள்ளது, ஆனால் நான் இருக்கக்கூடாது என்கிறார். இது சம்பந்தமாக வில்லியனூர் சப் கலெக்டர் அலுவலகத்துக்கு வந்தோம். அங்கே சப் கலெக்டர் என் பெயரில் உள்ள வீடு எனக்கு சொந்தம் இல்லை என கூறிவிட்டார். நாங்கள் இருவரும் வயதானவர்கள், இந்த வயதில் களை வெட்டி சாப்பிடுகிறோம். மருமகள் எங்கள் வீட்டை வாடகை விட்டு சாப்பிடுகிறார். எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என வில்லியனூர் சப் கலெக்டர் அலுவலகத்துக்கு வந்தோம். ஆனால் நீதி கிடைக்கவில்லை. காவல் நிலையம் சென்றோம், அங்கும் நியாயம் கிடைக்கவில்லை. எங்களுக்கு எங்கே செல்வது என்று தெரியவில்லை. எங்களுக்கு இருக்க வீடு வேண்டும், இல்லை என்றால் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திக் கொண்டு தற்கொலை செய்து கொள்வதை விட வேறு வழி இல்லை. இதற்கு மேல் எங்களால் உழைத்து சாப்பிட முடியவில்லை என்றார். புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்ற சிறுவகை இலக்கிய சீர்மணி சங்கர் எழுதிய 2 நிமிட சிறுகதைகள் நூல் வெளியீட்டு விழாவில் முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து கலந்து கொண்டு நூலினை பெற்றுக் கொண்டார். சிறுவகை இலக்கிய சீர்மணி சங்கர் எழுதிய 2 நிமிட சிறுகதைகள் நூல் வெளியீட்டு விழா புதுவை வெங்கடா நகரில் உள்ள தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் மயிலம் பொறியியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர் திவ்யா நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்ய, ஹெஸ்கூனி மாசிலாமணி தமிழ்தாய் வாழ்த்து இசைக்க, சிவரஞ்சனி விஜயபாஸ்கர் வரவேற்புரை ஆற்றினார். தொடர்ந்து கலைமாமணி, ஆமோத கவி அருள்செல்வம், பாவலர் புதுவை இளங்குயில் வழக்கறிஞர் பரிமளம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் மகளிர் ஓசை மாத எழு ஆசிரியர் தாமோதரை நோக்க உரையாற்ற தமிழ் சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமை உரையாற்றினார். தொடர்ந்து பிரான்ஸ் உலக தமிழ் பண்பாட்டு இயக்க தலைவரும் நகரமன்ற உறுப்பினருமான அலன் ஆனந்த் நூலை வெளியிட, முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து, முனைவர் தாஸ் ஆகியோர் நூலினை பெற்றுக் கொண்டனர். சிறுகதை எழுத்தாளர் புதுவை பிரபா நூலாய்வு செய்ய, வழக்கறிஞர் கோவிந்தராசு, சாரதா கங்காதரன் கல்லூரியின் ஆங்கில துணைத் தலைவர் காணிக்கு பிரியா ஆகியோர் பாராட்டுரை வழங்கினர். தொடர்ந்து செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் மக்கள் தொடர்பு உதவியாளர் அமலோபர்வ மேல்வி உதவி பேராசிரியர் தண்டபாணி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மேலும் வழக்கறிஞர் சங்கர் ஏற்புரை ஆற்றார். குருமாபேட் கால்நடை மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த மணிவண்ணன் நன்றி உரையாற்றினார். இதில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள், பொதுமக்கள் பல கலந்து கொண்டனர். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு புதுவை துணைநிலை ஆளுநர், முதல்வர் ஆகியோர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், அனைவரது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சிறந்த கல்வியாளராகவும் முதிர்ந்த அரசியல் அனுபவம் கொண்டவரை குடியரசு துணைத் தலைவராக பெற்றிருப்பது பெருமைக்குரியதாகும். அவர் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளுடன் தொடர்ந்து மக்கள் பணியாற்ற இறைவன் அருளட்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், புதுவை மக்கள் சார்பில் குடியரசு துணைத் தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தங்களது உயர்ந்த அறிவாற்றலும் சட்ட நுட்பமும் நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படும் என வாழ்த்துச் செய்திகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியான பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மூழ்கு பந்தலில் பொதுமக்களுக்கு நீர்மூழ்கு மற்றும் பல்வேறு பழ வகைகளை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் வழங்கி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் கோடை வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்த நிலையில் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் பொழுது மக்களுக்கு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் எஸ்.வி. பட்டேல் சாலை, செஞ்சி சாலை சந்திப்பில் ஒவ்வொரு ஆண்டும் இலவச நீர்மூழ்கு பந்தல் அமைத்து வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் நீர்மூழ்கு பந்தல் அமைக்கப்பட்டது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு இலவச நீர்மூழ்கு மற்றும் வெள்ளரிக்காய், தர்பூசணி,
கிர்னி பழம் உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியில் பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு, சிவசங்கர், நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் B.S. கணேஷ், மூத்த அரசு வழக்கறிஞர் ராமலிங்கம் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் சீனிவாச பெருமாள், முன்னாள் நகர மாவட்ட தலைவர் மூர்த்தி, நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். முன்னதாக சிறப்பு விருந்தினருக்கு சட்டமன்ற உறுப்பினர் V.P. ராமலிங்கம் பொன்னாடை போர்த்தி அனைவரையும் வரவேற்றார். புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவ விழாவில் துணைநிலை ஆளுநர் C.P. ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் பிரம்மோற்சவ விழா மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதையொட்டி இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் C.P. ராதாகிருஷ்ணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் V.P. ராமலிங்கம், சிவசங்கர், அசோக் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். முன்னதாக விழாவில் கலந்து கொள்ள வந்த துணைநிலை ஆளுநர் C.V. ராதாகிருஷ்ணனுக்கு ஆலயம் நிர்வாகம் சார்பில் பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வரும் புதன்கிழமை வரை அநேக இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு சற்று தாமதமாகவே கோடை மழை பெய்ய தொடங்கியது. கடந்த வாரம் புதுச்சேரி மற்றும் தமிழக மாவட்டங்களில் சுமார் 26 மாவட்டங்களில் கனமழை பெய்து வந்தது. இதனைத் தொடர்ந்து வரும் 22ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் வரும் புதன்கிழமை வரை அநேக இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் உணவக உரிமையாளரிடம் ரூபாய் 9,000 நூதனமாக மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி நகர பகுதிகளில் உணவகம் நடத்தி வருபவரின் கைபேசிக்கு அண்மையில் மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டாராம். அப்பொழுது 10 தோசை பொட்டலம் தேவை என்று குறிப்பிட்டு அதற்கான பணத்தை இணைய வழியில் ஜிபே அனுப்பியுள்ளதாக கூறினாராம். அதன்படி உணவக உரிமையாளரின் கைபேசிக்கு ரூபாய் 10,000 அனுப்பப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்ததா. அப்பொழுது மர்ம நபர் மீண்டும் தொடர்பு கொண்டு தவறுதலாக 10,000 அனுப்பிவிட்டதாகவும் தோசைக்கான பணத்தை எடுத்துவிட்டு மீதி பணத்தை திருப்பி அனுப்புமாறு கூறினாராம். இதை நம்பிய உணவக உரிமையாளர் ரூபாய் 9,000 திருப்பி அனுப்பினாராம். ஆனால் தோசை வாங்க யாரும் வராத நிலையில் சந்தேகமடைந்த அவர் வங்கி கணக்கை சரிபார்த்த பொழுது அவர் பணம் ரூபாய் 9,000 குறைந்திருந்தது. இது குறித்து இணைய வழி குற்றம் தடுப்பு போலீசாரிடம் வியாழக்கிழமை புகார் அளித்தார். அதன் பெயரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். புதுச்சேரி தருமபுரியில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுச்சேரி மாநிலம் தர்மாபுரி பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய உற்சவ விழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து கரகம் புறப்பாடு, சுவாமிக்கு மாலையிடும் திருவிழா ஆகியவை நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா மிக விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்ற கோரிக்கை தீக்குண்டம் இறங்கி தீமிதித்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.